ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த இந்த காலத்தில் எல்லாரும் வந்து பெரிய ஹோட்டலு பெருசாக வந்து சில என்டர்டைன்மெண்ட்டான பொழுதுபோக்கான விஷயங்களில் தான் கெட்டி வந்து அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த கலியுகத்தில். ஆனால் இந்த இடத்துல சுருளியோட இந்த மகத்துவமான இந்த மலையடிவாரம் தெய்வீகமான இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடி லிங்கேஸ்வரர் அந்த கோயிலில் வந்து பகவானோடைய இவ்வளோ பெரிய லிங்கம், அதுக்குள்ளேயும் கீழே வந்து கணபதி பகவான், மேலே நடுமையத்தில் வந்து பகவான் நாராயணர், மேலே வந்து சிவன் பார்வதியோடது. இந்த வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியிலேருந்து பார்த்ததை விட உள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு மன திருப்தி, எல்லாமே கோயில் எல்லாத்துக்குமே தரிசிச்சுட்டு வந்த ஒரு திருப்தியாக இருக்குது. எல்லாரும் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் வந்து இங்கே சுருளிக்கு வரும்போதும் சரி, ஒரு மெயினாக கூட இதை பார்க்குறதுக்குன்னே வந்து ஸ்பெஷலாக வரலாம். இந்த இடத்துல வரும்போதே ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீல், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணாலைகள் நமக்கு வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சொல்ல வார்த்தைகள் இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. ரொம்ப நம்ம அமைதியை தேடி எங்கெங்கேயோ அலைவோம், ஆனால் இங்கே வந்துட்டாலே அமைதி வந்துடும். அந்தளவுக்கு வந்து உத்தமமாக இருக்குது. இதை எடுத்து செஞ்ச எல்லாருக்குமே வந்து பாதங்கள் நமஸ்கரிக்கிறேன். இந்த கோயிலோடைய தர்மகர்த்தா எல்லாருக்குமே வந்து இதில் சேவை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள் தெரிவிக்கிறோம். ஏன்னா அந்த கலியுகத்தில் இந்த மாதிரி ஒரு தெய்வீகமான தேவாலயங்கள் வந்து உருவாவது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். அதுலேயும் வந்து அப்படி மக்களுக்கு வேண்டி வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாதங்கள் நமஸ்கரித்து, இந்த இடங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லோரும் வந்து இங்கே வந்து தரிசிங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஓம் நம சிவாய.